Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு நேர் கட்டிங் ப்ளவுஸு எப்படி அளவு ப்ளவுஸை வச்சு அளவெடுத்து கட்டிங் பண்ணலாம் அப்படின்றத பற்றி சுலபமாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் வந்துட்டு ஒரு 80 சென்டிமீட்டர் ப்ளவுஸில் ஒரு 38 இன்ச்சு சைஸ் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். ப்ளவுஸில் அளவுகள் கரெக்டாக தான் கொடுப்பாங்க. நமக்கு ரொம்ப நிறைய துணியெல்லாம் எடுத்து தர மாட்டாங்க. ஆனால் கூடவும் நம்ம அதுக்குள்ளே நம்ம அந்த ப்ளவுஸை கட் பண்ணணும். கை வந்து இப்படி நேர் பகுதியாக வரணும். அதுக்காக இந்த ப்ளவுஸில் நான் உங்களுக்கு கட்டிங் பண்ணி காமிக்கிறேன். இதில் ஆல்ரெடி உள்பக்கம் வெளிப்பக்கம் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறோம். நம்ம ப்ளவுஸை ஓப்பன் பண்ணும்போதே மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணினீங்க அப்படின்னா தான் தனித்தனியாக இதை நம்ம கட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக பீஸ் இந்த பீஸ் இந்த மார்க் இருக்கிற இடம்லாம் உள்பக்கம் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரிய வரும். சரிங்களா? இப்போது இந்த ப்ளவுஸ்னோட சுற்றளவு பார்த்திங்கன்னா 38 இன்ச்சு. 38 இன்ச்சுனா 9.5 இன்ச்சு வருது. 9.5 இன்ச்சில் 4ஆக டிவைட் பண்ணும்போது 9.5 இன்ச் வருது. 9.5 இன்ச்சில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அது கூட ஒரு 1.5 இன்ச்சு சேர்த்துறோம். 1.5 இன்ச்சு சேர்த்தும் போது 11 இன்ச் வருது. எப்போவுமே இந்த கரபாகத்தை எடுத்து நம்ம பக்கம் இருக்கணும். கரபாகம் அதை எடுத்து நம்ம இப்படி போடுறோம். ஓகேங்களா? போடும்போது 11 இன்ச்சில் இதை நம்ம மடிக்கணும். இது நான் எப்படி அளவு எடுத்தேன் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஹூக் வைக்கிற பகுதி இருக்குது இல்லையா? இந்த ஹூக் வைக்கிற பகுதியை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இந்த அக்குள் பகுதியில் இருக்கிற இந்த தையல் வரைக்கும் ஃபஸ்ட்டு தையல் இருக்குது பார்த்தீங்களா? இதிலிருந்து இதை வந்து இப்படி அளவெடுங்க. இப்படி அளவெடுக்கும்போது 9.5 இன்ச்சு வருது. 9.5 இன்ச்சு இது கூட நம்ம 1.5 இன்ச்சு சேர்த்தும்போது தையலுக்கு விடுறதுக்கு இந்த 1.5 இன்ச்சு சேர்த்தும்போது 11 இன்ச் வரும். இப்போ நம்ம இதை 11 இன்ச்சில் மார்க் பண்ணிடலாம். மடித்து போடலாம் துணியை. 10.75 இருக்குது. இன்னொரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக நமக்கு தேவை. 11 இன்ச்சு கரெக்டாக நம்ம மடித்து போட்டிருக்கோம். இப்போ இதில் பேக் தட்டு ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். 80 சென்டிமீட்டரு ஆனால் 38 இன்ச்சு ப்ளவுஸு. இதுக்கு கைக்கு நேர் பீஸ் வைக்கிறது அப்படின்னு சொன்னால் எப்படி கை நேராக வச்சு கட் பண்ணலான்றதையும் நான் உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன். இங்கே நம்ம ஒரு 1.5 இன்ச்சில் பேக் சைடு மடக்கி அடிக்கிறதுக்காக மார்க் பண்ண போகிறோம். இது பேக் தட்டுக்கு மடக்கி அடிக்கிறதுக்கு மார்க் பண்ணுறேன் 1.5 இன்ச்சில். சரிங்களா? அடுத்தது இந்த ப்ளவுஸ்னோட உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து நம்ம அளவு எடுத்துக்குவோம். பின் பகுதியை எடுத்துக்கோங்க. இந்த கீழே இந்த இடுப்பு பகுதிக்கிட்ட வரைக்கும் எடுத்துக்கோங்க. இந்த மேலே இந்த ஷோல்டர்லேருந்து இப்படி எடுங்க. டேப் வச்சுக்கோங்க. கீழே இதை நல்லா இழுத்து பிடிங்க. சுருக்காக இருக்கும். 14 இருக்குது பார்த்தீங்களா? இப்போது 14 இன்ச்சு கரெக்டாக இங்கே வச்சு மார்க் பண்ணிடுறோம். 14 இன்ச் மார்க் பண்ணும்போது இதை ஒரு கோடு போட்டுக்கிறோம். இது வந்து ரெடி அளவு அவங்களோட 14 இன்ச் அப்படின்றது. இன்னொரு 1/2 இன்ச் தள்ளி இது வந்து ஷோல்டர் பிடிச்சு தைக்கிறதுக்கான எக்ஸ்ட்ரா அளவு இது. சரிங்களா? இந்த மாதிரி மார்க் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு கழுத்தினோட அகலம். இதுக்கு கழுத்தினோட அகலம் வைக்கிறதுக்கு 2 விதமாக இதை நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஒரு விதமாக இப்போ நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். துணியை போட்டே மார்க் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி துணியை இந்த மாதிரி 4ஆக மடிங்க. பேக் சைடு எடுத்துக்கோங்க. மடித்து போட்டுட்டு இப்படி கொண்டு வந்து இந்த இடத்துல கரெக்டாக பதிஞ்சா மாதிரி வைங்க. இந்த மாதிரி பதிஞ்ச மாதிரி வைங்க. ரொம்ப இழுத்துட்டும் போகக்கூடாது. இந்த மாதிரி வச்சிங்கன்னா எவ்வளோ வருது இந்த இடத்த பாருங்கள். பார்க்கும்போது இதனோட அகலம் எவ்வளோ வருது அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் நம்ம. இதுதான் அகலம். சரிங்களா? இது வந்து ஷோல்டரோட அகலம். இது ஷோல்டரோட அகலம். இது கழுத்தினோட அகலம். இது வந்துட்டு கழுத்தினோட உயரம். இந்த இடத்துலையும் நம்ம ஒரு மார்க் பண்ணிடலாம். இதை எல்லாத்தையும் மார்க் பண்ணினதுக்கப்புறமா அளவு ஜாக்கெட்டை எடுத்துருங்க. இப்போ நம்ம இதை இப்படியே கட் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த ஷோல்டருக்கு பக்கத்தில் இங்கே கை தைக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு விட 1/2 இன்ச்சு விடுங்க. இந்த பக்கம் கழுத்து தைக்கிறதுக்காக இன்னொரு 1/4 இன்ச்சு உள்பக்கமாக மார்க் பண்ணுங்கள். இது ரெடி அளவு. இது தையலுக்கு, கை தையலுக்கு. இது கழுத்து தையலுக்கு. ஓகேவா? இப்போ நம்ம இதில் ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு
இந்த பாக்ஸ்குள்ளேயே இந்த ரவுண்டு வர மாதிரி ஒரு ரவுண்ட் கழுத்து பெண்டு கொடுத்துருங்க. ஓகே, இப்போ ஆம்கோல் அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம வந்துட்டு இதில் செக் பண்ணி எடுப்போம். இது ரெண்டாக மடிச்சிருக்கு துணி. நம்ம இதில் வந்துட்டு இந்த வளைவுகள் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்தையே இப்படியே வைக்கணும். இப்படியே வச்சு பார்க்கும்போது 7 இருக்குது. 7 7 14. இவங்களோட ஆம்கோல் சுற்றளவு வந்துட்டு 14 இருக்குது. இப்போது நம்ம இதை எப்படி இதில் மார்க் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த கையை வந்து இப்படி போடுறோம் இந்த இடத்துல அப்படின்போது இந்த தையல்கிட்ட இருந்து நீங்கள் இப்படி போடுங்க. அழகாக இந்த மாதிரி போடுங்க. போட்டுட்டு இப்படி தான் இந்த கை வந்து வரப்போகுது இல்லையா, தைக்கும்போது இந்த கை வந்து இந்த மாதிரி தான் வரப்போகுது. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த தையல் இருக்குது இல்லைங்களா, இதிலிருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணுங்கள். ஏன்னா இதை நம்ம தைக்க போகிறோம் இந்த இடத்துல. அதனால் இந்த இடம் தைச்சதுக்கப்புறம் இந்த இடம் வந்துடும். அதனால் 1/4 இன்ச்சுக்கு மேலே தைச்சதுக்கப்புறம் இந்த இடம் வந்துடும். இந்த 1/4 இன்ச்சுக்கு மேலே இதை மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஒரு பாக்ஸாக போடுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு கமெண்ட்டில் தாராளமாக நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். இப்போ இதில் வந்துட்டு நம்ம உடம்பு சுற்றளவு இவங்களுக்கு 38 சொல்லியிருந்தோம். 9.5 இதுதான் இவங்களோட உடம்பு சுற்றளவு. இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற 1.5 இன்ச்சு, ஸ்டிச்சிங்காக இருக்கிற 1.5 இன்ச்சு. இதுதான் வந்துட்டு உடம்பு சுற்றளவு. இது வந்து ஓகேங்களா. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கார்னர்லேருந்து ஒரு 1.25 இன்ச்சு, இந்த கார்னர்லேருந்து ஒரு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறதுல தான் கட் பண்ணணும் நம்ம. அதனால் நான் மேலே இருக்கிறதுல தான் மார்க் பண்ணுறேன். இப்போது இந்த 14 இன்ச்சு, இந்த ஆம்கோல் அளவு 14 இன்ச்சு எடுத்தது இதில் வருதா அப்படின்றத நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கேருந்து இப்படியே இந்த வளைவில் டேப் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிட்டே வரலாம். 7 7.5 8 16 இன்ச்சு வருது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம மேலே இன்னும் கொஞ்சம் மேலே மார்க் பண்ணிக்கோங்க. அப்போது இதை செக் பண்ணிவிட்டு மார்க் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இன்னும் கொஞ்சம் மேலே மார்க் பண்ணி நீங்கள் இதை வெட்டும்போது கரெக்டாக வருதா அப்படின்றதையும் ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி செக் பண்ணலாம். 4 7 7.5 ஓகே ரைட். இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். இது மேக்ஸிமம் இந்த ஆம்கோல் சுற்றளவுக்கான உயரம் வந்து எப்போவுமே ஒரு 5.5 இன்ச்சு வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 34 இன்ச்சு பாடியிலிருந்து 40 இன்ச்சு பாடி வரைக்குமே இந்த உயரம் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா. அதுக்கு மேலே சுற்றளவு வரும்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட வேண்டியது வரும். 6 இன்ச்சு 5.25 இன்ச்சு அந்த மாதிரி கொண்டு வர வேண்டியது வரும். இப்போ நம்ம இதில் பேக் சைடை கட் பண்ணி எடுத்தாச்சு. மீதி இருக்கிற துணியில் கையை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அடுத்தது தைக்கும்போது கை நேர் பீஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. சரிங்களா. கையை குறுக்க வெட்டுறது எப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த பகுதி இருக்கு இல்லையா, இதை இப்படி மடித்து போட்டு நீங்கள் இப்படி கை வெட்டினீங்கன்னா இது குறுக்கு துணி வரும், இப்படி வரும். இது கை போடும்போது ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது உங்களுக்கு. ஆனால் இப்படி நேராக வர மாதிரி நம்ம இப்படி கையை வெட்டும்போது அழகாக இந்த லைன்லாம் நேராக இருக்கும். அதனால் அந்த மாதிரி வெட்டணும். சரிங்களா. இப்போது இந்த மீதி இருக்கிற இந்த பகுதி இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம 2ஆக மடித்து போடுவோம். இவங்களது கை உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம். கை உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்குவோம். கரெக்டாக கீழே மடக்கி அடிக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச் இருக்குது, மேலே தையலுக்கு 1/2 இன்ச் இருக்குது. இந்த அளவை இப்படியே நம்ம மடக்கினோம்னா கரெக்டாக இருக்கும். இவங்களோட கையினோட அகலம் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கலாம். கை ரொம்ப நீளமாக வேணும் அப்படின்னா இந்த அளவுக்கு துணி வந்து 1 மீட்டர் தேவைப்படும். சரிங்களா. கையினோட அகலம் வந்து இதுதான் அகலம். இது எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய ஒரு 1.5 இன்ச்சு. இப்போது இதில் நம்ம இப்படி 4ஆக மடித்து போட்டோம்னா கரெக்டான இது வந்துடும். கை தைக்கிறதுக்கு வெட்டுறதுக்கு
நேர் பீஸில் நமக்கு துணி கிடச்சிருச்சு இந்த இடத்துல. இது வந்து கரெக்டான நார்மலான அளவு கை நீளமாக இருக்கிறதுனால நமக்கு இது வந்து கரெக்டாக கிடச்சிருக்கு. இதுவே கை வந்து உயரமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் பத்தாது, நேராக வெட்டுறதுக்கு பத்தாமல் போயிடும். இதுதான் மார்க்கிங். இப்போது இந்த ஓப்பன் பகுதியில் ஒரு 3 இன்ச் குறைக்கணும். எப்போவுமே இந்த மடிப்பு பகுதியில் குறைக்காதீங்க, இந்த ஓப்பன் பகுதியில் தான் 3 இன்ச் குறைக்கணும். இதையும் எல்லாருமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓப்பன் பகுதியில் 3 இன்ச் குறைச்சி இந்த சைடில் நம்ம எக்ஸ்ட்ரா விடுறோம் இல்லையா, இது வந்து நேராக எடுத்துக்கோங்க. இந்த 1.5 இன்ச்சையும் நேராக எடுத்துக்கிட்டு இங்கேருந்து இப்படியே ஒரு வளைவு கொண்டு போய் இங்கே ஜாயின் பண்ணுங்கள் கையை. இந்த மாதிரி ஓகேவா? இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துருவோம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் முன்கை பின்கை வெட்டணும். அப்போ வெட்டும்போது என்ன பண்ணுறோன்னா, இங்கேருந்து இந்த 1.5 இன்ச்சுக்கெல்லாம் நம்ம எதையுமே டச் பண்ணக்கூடாது. இதுக்கு மேலே இங்கேருந்து இப்படியே கீழேருந்து 1/4 இன்ச் வரணும். இந்த இடம் வரும்போது 1/2 இன்ச் வரணும். மேலே போக போக அப்படியே 1/4 இன்ச்சில் இது வந்து ஆகணும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு வரைஞ்சிக்கோங்க. இந்த மேலே இருக்கிற 2 துணியை மட்டும் எடுங்க. ஃபுல்லாக 4 துணியில் இதை வெட்டக்கூடாது. இந்த மேலே இருக்கிற இந்த 2 துணியை மட்டும் எடுத்து இப்படியே அழகாக இந்த முன்னாடி கைக்கு துணி எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை இதுக்கு முன் கை குடஞ்சி வெட்டுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வெட்டி எடுத்துருங்க. இப்போ இந்த இடத்த ஒரு கட் கொடுத்துருங்க, சென்டர் அது. இப்போ வந்துட்டு 2 கையையும் நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இப்போது இதில் மீதி இருக்கிற துணியில் நம்ம இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு வெட்டிடுவோம். சரிங்களா? இப்போ மீதி இருக்கிற துணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீளமாக இருக்குது. இதை இப்படியே நம்ம 2ஆக மடித்து போடுவோம். இப்படியே நம்ம 2ஆக மடித்து போட்டு இவங்களோட உயரம் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருந்துச்சு? சுற்றளவு 11 இன்ச்சு வச்சோம். 11 இன்ச்சில் மார்க் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி கழுத்தினோட அகலம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் இருந்துச்சு. ஷோல்டர் இங்கே ஆம்கோல் 5.5. இது எல்லாம் ஆல்ரெடி நம்ம பேக் தட்டில் எடுத்த அளவு தான் இந்த ஆம்கோலுக்கும் ஃப்ரண்ட் தட்டுக்கும் எடுக்கணும். உங்களுக்கு இன்னொரு வாட்டி அந்த பேக் தட்டை வச்சும் நான் இதை உங்களுக்கு சொல்லித்தரேன் பொறுமையாக. இப்போ இது நெக் பீஸு, நெக் பேட்டர்ன். ஃப்ரண்ட் நெக்குக்கு எந்த மாதிரி அளவு வேணும், அளவு எடுக்கணும் அப்படிங்கும்போது இந்த ஷோல்டரை இந்த இடத்துல இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஃப்ரண்ட் நெக்கை இப்படியே கரெக்டாக அவங்க போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வைங்க. இப்படி வச்சு இந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிட்டீங்களா? அடுத்தது இதனோட உயரம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த உயரம் வந்துட்டு இது. இப்போ இது 1/4 இன்ச்சு இங்கே தையலுக்கு, இந்த டக் பிடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு வேணும், இங்கே தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு வேணும். இந்த ரெண்டும் சேர்ந்து இங்கே ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக வைக்கணும். சரிங்களா? இதுதான் ரெடி அளவு, இது எக்ஸ்ட்ரா அளவு. ஓகே, எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதையும் ஒரு பாக்ஸ் போட்டு ரவுண்டு போட்டுடலாம். இந்த மாதிரி ரவுண்ட் நெக் கொடுத்துருங்க. முன்னாடி ரொம்ப அகலமாக போடுறவங்களுக்கு நீங்கள் அகலமாக கொடுக்கலாம், குறுகலாக போடுறவங்களுக்கு குறுகலாக கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ இதனோட உயரம் எப்படி கணக்கெடுக்கிறது அப்படின்னு சொன்னால், உயரத்துக்கு மறுபடியும் ஃப்ரண்ட் தட்டை எடுத்துக்கோங்க. இந்த ஷோல்டர் பகுதி எடுத்துக்கோங்க. இந்த கீழே இந்த டாட் பிடிச்சிருக்கீங்க இல்லையா, இதையும் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டையும் எடுத்துகிட்டு இப்படி நல்லா நேராக வேலை வச்சு இழுத்து பிடிச்சி அளவு கொடுங்க. கொடுத்தா எவ்வளோ வருது அப்படின்றதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். நம்ம 12.5 இருக்குது. நம்ம வந்து இது துவைக்கும் போது இன்னும் கொஞ்சம் கீழே போகிறதுக்கு சுருங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே ஏறிடும் இந்த காட்டன் மெட்டீரியல். இதிலிருந்து இன்னொரு 1/4 இன்ச்சு நான் வந்துட்டு உங்களுக்கு இறக்கம் கொடுக்குறேன். இப்படியே இது எப்படி அப்படின்னு இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல இந்த 12.5 இருந்ததை 12.75 மார்க் பண்ணி நேர்கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கிருந்து ஒரு 1.5 இன்ச் மேலே வச்சுடுங்க.
இங்கே பாருங்கள், இங்கிருந்து 1.5 இன்ச் மேலே இருக்குது, இங்கிருந்தும் இதே மாதிரி 1.5 இன்ச் மேலே வச்சுருங்க. இந்த கப் டாட் வர்ற இடத்துக்கு மட்டும் நல்லா கீழே இப்படி வரணும். இப்படி வந்து இங்கே போக போக இதில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள். இதனோட அளவும் நம்ம செக் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்குதா அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. இங்கே நமக்கு 1/4 இன்ச் தையலுக்கு வேணும், 1/2 இன்ச்சு இங்கேயும் இதோடு இருக்குது, இதுலேயும் ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு வேணும். இதனோட அளவும் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். இதில் முன்னாடி கழுத்து அப்படின்றதுனால பின்னாடி கழுத்துக்கு நம்ம பேக் தட்டுக்கு இந்த மாதிரி கட் பண்ணுவோம் இல்லையா? இப்போ இது முன்னாடி தட்டு அப்படின் போது என்ன பண்ணணும்னா, இங்கேருந்து வரும்போது இந்த இடத்துலேருந்து லைட்டாக நல்லா இப்படி கொண்டுட்டு வந்துடுங்க, குடஞ்சி கொண்டு வந்து இந்த இடத்துல இதோட ஜாயின் பண்ணணும். இப்படி தான் ஃப்ரண்ட் கை வெட்டணும், சரிங்களா? இப்போ நம்ம இதை கட் பண்ண ஆரம்பிப்போம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்மளோட சேனலில் ஆன்லைன் வகுப்புகள் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆன்லைன் வகுப்புகள் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன் கம்யூனிட்டி போஸ்ட்டில், அதில் கேட்டுட்டு ஜாயின் பண்ணுறவங்க, விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 2வது இருக்கிறது தான் நான் கட் பண்ணுறேன், முதல்ல இருக்கிறது வேண்டாம். நல்லா டீப்பாக கட் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரண்ட் நெக்கை, ஓகேவா? இப்போது மீதி இருக்கிற துணியில் தான் நம்ம வந்துட்டு பட்டி கட் பண்ண போகிறோம். மீதி இதுதான் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா, இப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதையும் 4ஆக ஃபோல்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி வரும் இல்லையா? இப்படி வரும்போது இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். நம்ம இதில் உயரம் நீளம் எவ்வளோ வேணும் அப்படின்றத செக் பண்ணால் இந்த இடம் 1/4 இன்ச் தையலுக்கு வேணும். இது அவங்களோட ஒரிஜினல் அளவு. இங்கே ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்கு வேணும், சரிங்களா? இதுதான் உங்களோட பட்டியினோட அளவு. நீளத்தோட அளவு இந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. உயரம் வந்து இங்கே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் இந்த இடத்துல மார்க் பண்ணிவிடுங்க. இதை அப்படியே நம்ம ஒரு நேர்கோடு போடலாம். இப்படியே போட்டுட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த கார்னர்லேருந்து இப்படியே வாங்க. இங்கே கீழே வர வர இந்த இடத்துல ஒரு 1 இன்ச் வரணும், மேலே போக போக இப்படி கொண்டு வரணும். இப்படி ஒரு வளைவு, இந்த வளைவை மார்க் பண்ணிவிடுங்க. நடுவில் 1 இன்ச் வரணும், மேலே அப்படியே போக போக 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு அப்படியே சேர்ந்துடணும். இந்த மாதிரி இந்த பட்டியினோட வளைவுகளை நீங்கள் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுங்க. ஓகே, நமக்கு இப்போ 2 பீஸ் கிடச்சிருச்சு. அடுத்தது இதில் வந்து வீப்பட்டி கொக்கிப்பட்டி வைக்கிறதுக்கான துணிகளை நம்ம கட் பண்ண போகிறோம். வீப்பட்டி வைக்கிறதுக்கு எப்போவுமே 2-2.25 இன்ச்சு வேணும் துணி, சரிங்களா? இதில் 2.25 இன்ச்சில் நான் வீப்பட்டி வைக்கிறதுக்கு இந்த துணியை கட் பண்ணி எடுக்கிறேன். அடுத்தது கொக்கிப்பட்டி வைக்கிறதுக்காக ஒரு கிளாத் கட் பண்ணணும். மீதி இருக்கிற துணியில் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். இது கொக்கிப்பட்டி வைக்கிறதுக்காக எடுத்தாச்சு. இவ்வளோ அகலம் இதுக்கு தேவைப்படாது. இது ஒரு 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு இருந்தாலே போதும். இந்த அளவு இருந்தாலே இது போதும், சரிங்களா? இது வீப்பட்டி கொக்கிப்பட்டி 2 வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு மீதி இருக்கிற துணியில் கிராஸ் பீஸ் கட் பண்ண போகிறோம். கழுத்துக்கு வைக்கிறதுக்காக கிராஸ் பீஸ் இதில் நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இங்கேருந்து இப்படி ஒரு கிராஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படியே மடித்து போடுங்க. இப்படி மடித்து போட்டு மேலே எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது ஒரு 1 இன்ச்சு இந்த மாதிரி வெட்டுங்க, கரெக்டாக இருக்கும். ஒரு பீஸ் வந்துருச்சு. அடுத்து இன்னொரு லைனும் கட் பண்ணோன்னா இன்னொரு லைனும் வந்துருச்சு. இப்போ நமக்கு பாருங்கள், இது எல்லாத்தையும் நம்ம தைக்கும்போது ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா?
இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, தெளிவாக நான் சொல்லித்தரேன். தேங்க்யூ.